ஆர் 93, 99. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். 7th sum question வந்து if 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் என்ன 9 times 9th term. ஸோ டேர்ம்னா ninth term இப்படி 9 times. ஸோ equal to 15 times 15th term. ஸோ இது எப்படி எழுதலாமா? திஸ் இஸ் given one. ஓகேவா? நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதுன்னா 6 times 24th term 6 times அது வந்து 0 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ சமக்கு போயிடலாம். அப்போ tn equal to a plus n minus 1 d. இதுதானே நம்மளோட கொஸ்டின். இதுதானே நம்மளுடைய ஃபார்முலா. அதை நான் எழுதிக்கிறேன். இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு a தெரியாது, n தெரியும், d தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் t9 இதுக்கு நான் இது பண்ணுறேன், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். t9 a தெரியாது, a ப்ளஸ் n தெரியும், எது தானே n. ஸோ n வேல்யூ என்ன? 9. 9 minus 1 d. இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? t9 equal to a ப்ளஸ் 8dன்னு எழுதலாமா? 9 minus 1 8. அப்போ 8dன்னு எழுதலாம். அப்போ a ப்ளஸ் 8d எழுதியிருக்கேனா? அப்போ இங்கே 9 டைம்ஸ் 9th டேர்ம். ஸோ 9 இது இந்த t9ஓட வேல்யூ அப்படி எழுதலாமா? என்னன்னு கிடச்சிருக்கு? a ப்ளஸ் 8d. அதை 8 ப்ளஸ் 8d அப்படின்னு எழுதலாமா? இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி இதுக்கும் ஃபார்ம் பண்ணுறேன். t15 அப்போ a ப்ளஸ் 15 மைனஸ் 1 d. 15 மைனஸ் 1 என்ன? 14dயா? அப்போ a ப்ளஸ் 14d தெரிஞ்சிருச்சா? அப்போ 15th டைம். ஸோ 15th டேர்முக்குரிய வேல்யூ இது. அப்போ 15 டைம்ஸ். அப்போ 15 ப்ராக்கெட்டில் 8a ப்ளஸ் 14d. இது a தான், இது a ப்ளஸ் 14d. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல் தானே? இதுவும் 9 t9 15 t9 ஈக்குவல் தானே? ஸோ அதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் படி ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன? இதோட வேல்யூ என்ன? இது. ஸோ அது ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன? இது. ஸோ இது ஈக்குவல் டு இதுன்னு போட்டுறேன். இப்போது AD எல்லாம் ஒரு சைடு, இதெல்லாம் ஒரு சைடு நான் கொண்டு போகிறேன். ஏவெல்லாம் ஒரு சைடு, D எல்லாம் ஒரு சைடு. அதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும், A எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த 9 உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ உள்ளே கொண்டு போனால் என்னென்ன ஆகும்? 9a ப்ளஸ் 9 × 8 72. 72dன்னு மாறுமா? அதுதான். அப்போ இந்த 15 உள்ள கொண்டு போகிறேன். 15a ப்ளஸ் 15 × 14 என்ன? 210. அப்போ 220ன்னு வருமா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு a எல்லாம் ஒரு சைடு, D எல்லாம் ஒரு சைடு நான் கொண்டு போகிறேன். அப்போ 9a மைனஸ் இங்கே இருக்க ப்ளஸ் 15a இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 15aன்னு மாறும். அப்போ 15a ஈக்குவல் டு 210d மைனஸ் இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்னு மாறும். அப்போ மைனஸ் 72d. இதே மைனஸ் பண்ண எவ்வளோ? 138d. அப்போ மைனஸ் 6a. மைனஸ் 15லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6 வரும். அப்போ 6a மைனஸ் 6a ஈக்குவல் டு 138d. அப்போ மைனஸ் இருக்கு, அப்போ a இருக்கா? அப்போ a இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன? டிவிஷனாக மாறும். அப்போ a ஈக்குவல் டு 138 மைனஸ் டிவைடட் பை மைனஸ் 6ன்னு ஆகுமா? அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன? 23. அப்போ மைனஸ் சைன் மறக்காம போட்டுரும், மைனஸ் சைன். அப்போ இருக்கிற d. அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 23d. இதுதான் நம்மளோட ஏவோட ஆன்சர். நெக்ஸ்ட் d ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ t24 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது t24க்கு எப்படி நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 6 ஈக்குவல் டு 6 ப்ராக்கெட்டில் இதே வந்து t2 இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1d. இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரலாமா? அதைத்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ a ப்ளஸ் 24 மைனஸ் 1d. அப்போ 24 மைனஸ் 1 என்ன? 23. அப்போ 23d.
அப்போ இந்த ஏவோட வேல்யூ என்ன -23D கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது கேன்சல் ஆயிருமா, -23D +23D கேன்சல் ஆயிருமா, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன 0 0 × 6 0. அப்போது ப்ரூஃப் பண்ணியாச்சு 0 தான். அதாவது சிக்ஸ் டைம்ஸ் T24 வந்துச்சுன்னா டேர்ம் 24 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சா, அப்போ 0 = ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதான் நம்மளோட சொல்யூஷன்.